ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கன்சன்ஸ். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீ ஃபயரில் தான் தீபாவளி ஈவெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர், இனிமேட்டு ஓசியில் ரிவார்டு தான் அப்படின்னு சொல்லி கேலண்டர் பார்த்தா இன்னொரு ரிவார்டு புதுசாக தரானுங்கப்பா. ஈவோ ஆக்சஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தரப்படுது, அதுவும் டைமிங்க்கு தான் தரானுங்க. வாங்காதவங்களாம் வாரி போட்டுக்கலாம். நானும் அந்த ஒரு கேஸ் தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சிஎஸில் ஹீரோயிக் ஆஃப்லைன் ஆஃப் ஐயோ பத்து வரமாட்டி, சரி விடுங்க. ரெக்கார்ட் பண்ணாதப்போ ஹீரோயிக் கஷ்டங்க, அவ்வளோதான். இனிமேல் ஆஃப்லைன் சொன்னாலாம் வேலைக்கு ஆகாது. ரெக்கார்ட் பண்ணாதான் இருக்கும்போது ஹீரோயிக் கஷ்டம் 18 ஸ்டாரி. இப்போ வந்து நம்ம எப்பயும் போகிற மாஸ்டர் இதெல்லாம் வந்து எலைட் மாஸ்டர் புஷ் பண்ண வேண்டியது. ஆல்ரெடி அடிச்சிருக்கேன், அடிச்சுக்கிறேன். இந்த ஏறாவது அடிக்கிறேன் ஹீரோயிக். அவ்வளோ பெரிய ஐடிலாம் ராகேஷ் நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு கூட போகாது. 10,000 வாட்டி கேட்டால் தான் அந்த 10 ரூபாய்க்கு கூட போகும். அந்த மாதிரி ஐடி நம்மளுக்கு எப்படி சூப்பராக இதுவே வந்துடு. மேகா தப்பி 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 M500 இப்போ தான் ஆட கற்றுக்கிட்டேன். அதாவது M500 எடுத்து நான் ஒன்ட்டா பிடிச்சிங்க பார்த்துருக்க மாட்டீங்க. எத்தனை தானே தான் பார்த்துருப்பீங்க. அடித்தா பேசுவான், அடிக்கிறவன் பேசுவான், அடிக்காதவன் இந்த மாதிரி ஏசுவான். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. டெலிகேட்டர் இல்லாமல் ரொம்ப பள்ளியாட்டம் ஓடுற மாதிரி இல்லை. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. எல்லாம் அந்த சைடு வரணும், இந்த சைடு ஒருத்தன் வரும். ஐயோ டே அடிக்காதீங்கடா. இத்தனை பேர் இருக்கிறானுங்க. குதிச்சிட்றா கைப்புள்ள. எழுத்து போடு போட்டு ஹெல்த்து போடு. சீக்கிரம் அடி வாங்க. ஏய் என்னடா எல்லாரும் செத்துட்டி. ஐயா வச்சாம்பா மண்டியிலே ஒரு டேமேஜ் கொடுத்துருந்த அளவுக்கு பரவாயில்ல. ஒரு டேமேஜ் கூட கொடுக்காம செத்து போயிட்டேன். நான் அடித்தா மட்டும் மேலே படாது, ஒரு புல்லெட்டு மேலே படாது. ஒரு புல்லெட்டாவது பார்த்தா பரவாயில்லையே. அவனுங்க அடிச்சா எங்கேயே வச்சு அடிப்பானுங்க, ஆனால் எனக்கு அடி விடும். இதுதான் என்ன கதைன்னே தெரில. கரிநாகார் பண்ணுற சதி கேஸ். நான் நல்லா விளையாடுறேன் தெரிஞ்சுனே கரிநாகாரை சதி பண்ணுறோம். இதுக்கிட்ட இப்படி ஸ்க்ரீன் ஆட்டுறேன்னு கேட்குறீங்களா? நம்ம சும்மா ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி இப்படி கற்றுக்கலாம். யாரும் நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் நிரூபிச்சு. அது கூட நான் கிறிஸ்டியா எப்பட்றா இங்கேருந்து அங்கே வச்ச ஒரு இவனா கலர் போனோம். நம்மளுக்கு இவனா துணி வச்சுருப்பானோ இருக்குமோ, இருந்தாலும் இருக்கும். இந்த சைடு ஒரு திட்டு போட்டுக்குது. க்ளோவல் போட்டால் இதில் டவுலுது. அப்புறம் எழுத்து போட்டுன்னு வரேன். அட்ரா அவனை தான்டா, அவ்வளோதான்டா சாவுடா. ஒன்ட்டா பிளேயர் பெரிய டே M500 தான் ஆடுவார். ஆடினாலே ஆடி கீச்சிருவார். இப்படி பாருங்க, திமுக்கு தானே, கொழுப்பு தானே இதெல்லாம். கொழுப்பெத்து போயிருந்தா ஊசி எத்துன்னு வரேன். ஊசி குத்துற மாதிரி M500 அடிக்கிறான். ஊசி எப்படி சூப்பரா கேட்டுக்கு நாகநேஜிக்கு அசிங்கமாக போயிடும் மாதிரி. அங்கே பாரு தலைவரை பார்த்தல, தலைவர் திமிங்கெல்லாம் 2 பேரும் ஒரே காம்பினேஷன். இங்கே வந்து ஏகே மட்டும் ஒரே ஒரு காம்பினேஷன். கள்ளப்படுறோம். சாரி லூட்டை தூக்கின்னு ஓடுறாரு அப்படியே. ஏய் நீ ஏன் நிமிதானா? டேய் ஒருத்தனைக்கு ரெஸ்டே குடியாமாச்சு. நான் எப்போ திருப்பி அடிப்பேன். ஏதோ ரிவைவ் தான் பண்ணுறான். நான் நடந்துச்சுனே பார்க்க மாட்டேன். இந்த சைடு ஒரு க்ளோவல் போட்டு அடிச்சிருக்கலாமோ. அடிச்சிருக்கேன்.
ஆடா நீ என்ன ஆகிட்ட? ஐயோ ரிவை பண்ணிட்டானே 3 பேரே ரிவை பண்ணிட்டானே. உள்ள தேர்த்து போட்டுனா. ஏய் ஹேக்கர் கைஸ் அவன் ஹேக்கர். இவன் கன்ஃபார்மாக ஹேக்கர். ஹெச்ஆர் தான் அடிக்கிறான். ஹெச்ஆர் தான் அடிக்கிறான். அது எப்படி ஹெச்ஆர் அடிக்க முடியும்? ஹேக்கர். ரெண்டுமே ஹெச்ஆர் தான் அடிச்சுக்கிறான். பார்த்தீங்க நம்மளாம் ஏமாற்ற முடியுமா? ஹேக்கராக இருந்தாலும் நான்லாம் கண்டுபிடிச்சிருவேன். அந்த மாதிரி ஆகுது. எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் நான். அடிக்கிறானே அடி வாங்கிட்டு ப்ரோ பிளேயர்னு தூக்கி கேட்டான். அடிடா ஏடபிள்யூன்னு தாண்டா வச்சுருக்கான். அங்கே ஒருத்தர் ரிவை பண்ணுறான். பேர் ரிப்போர்ட் பண்ணுவோம். அக்கா பண்ணுறேன் ஐடி பேனாக போட்டுண்டா டே. என் சாபம் சும்மா விடாதுடா. அதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க. காரக்குழம்பு புளிக்கும், கருநாக்கு பழிக்கும். எனக்கு கருநாக்கு என் சாபம் சும்மா விடும். கருணாகரா அவன் ஐடி மட்டும் பேனாக போடல, ஃப்ரீ ஃபயரை பேனாக போடும். ஐடி கீடி எந்த பேன் பண்ணி தொலைச்சிட போகிறீங்கப்பா. சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறது. அவனுக்கு பண்ணாலும் பண்ணுவானுங்க மோசமானவனு. அப்போ ஸ்கோப் போட்டுனே உட்காந்துட்டு பார்த்தியா திட்டு போட்டு ரெண்டுமே. ஐயோ கீழே ஒருத்தர் ஒரு பேர் செல்லக்குட்டி. டேய் ஏன்டா இப்படி என்னை படுத்துறீங்க? அது எப்படா அவ்வளோ சீக்கிரத்தில் ரிவைவ் பண்ணுங்க? ஏண்டா ரிவைவ் பண்ணுறது தான் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணக்கூடாதா? நான் பொறுமையாக இப்படி தவி வாத்துக்குள்ளேயே அந்த நாய் அங்கே ரைடுன்னு கேட்டுட்டு போகணும். ஏமா எதிர்பார்த்தோம். இவர் போனி தான் 5 ஹெச்பி தான் இருக்குது. 5 உயிர் 10 உயிரோட விட்டா நான் என்னப்பா பண்ணுவேன்? அந்த மாதிரி தான் இருக்குது மச்சான். ஏஷ் நான் கன்ஃபார்ம் ஆக்குறேன். சிவன் ஹீரோ டேமேஜ்லாம் தராது கேஸ். கண்டுபிடிச்சிட்டேன் ஆக்கரே. எனக்கு போக்கரை வச்சு அடிக்கிறேன்டா. போக்கர் இல்லை அதனால் கையில் எது கிடையாது, அதை வச்சு அடிக்கிறேன்டாங்க. அல்ல கிளப்புறோம். தலைவர் நடந்துடும். அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாலும் நல்லா தான் அடிக்கணும். வீடியோ எடுத்தால் நம்மளுக்கும் வீடியோவுக்கு ராசியில் தொலைக்குது. வீடியோ எடுக்க முன்னாலாம் நல்லா அடிந்தேன். அப்போல்லாம் சும்மா பட்டு பிட்டுனே எப்படி ஒரு ஒன் டைப் பிளேயர். நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம். வீடியோ எடுக்க முன்னாடியே வந்திருக்கலாம். நீங்கள் டிலேட் பண்ணலாமா? ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் டிலேட் பண்ணலாமா? தப்பு இல்லையா? டிலேட் பண்ணி கீழே ஒருத்தன் வரோம், மேலே ஒருத்தன் வரோம். இது நம்ம யார் அடிக்கிறது? இங்கே வரவொன்னே நான் அடிக்கிறேன், சென்டரில் வரவொன்னே நான் அடிக்கிறேன். டேய் அங்கே போடா. அட பாவி தனியாக கோப்புக்கு போகிறானே. நான் வேறு ப்ரோ பிளேயர் சும்மா தானே சொல்லி வச்சுக்கிறேன். நான் ஒருத்த மட்டும்தான் மேக்ஸ் ஆகும். சூப்பர். தனியாண்டி வாங்கி சாவாதரா டேய். இங்கே இல்லை, அப்போ இங்கே தான் இருக்கும். எங்கடா இன்னொரு பீஸு? அங்கே இருக்குது பேர். அந்த யூஎம்பி பீஸா தம்பி? வெளியே வாப்பா. மண்டையில் தட்டி அனுப்பி விட்றான். நான் வெளியே வாப்பா. அடா பாருங்களா, கீழே இறங்கினா மேலே ஏற்றி விட்றீங்க. செத்து போடா டேய், செத்து போடா, சாவிடா. வேறு ஏதாவது எம்பி பண்ணிடுங்க. ஐயோ எம்பி பண்ணிடுங்க. எம்பி சேர்த்துங்க. ஒன்று 2 மட்டும் வாங்கிக்கலாம். ஏய் எடுத்தனேடா எங்கடா காணாமல் போயிடுச்சு. அதாவது கொஞ்சம் வாங்கி கட்டிங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும். ஏன் கட்டிக்கிட்டு நல்ல வேலை கொடுத்துருக்கான். கொடுத்தவனுக்கு நன்றி. யூஎம் பேர்த்தா மட்டும் கீச்சிங்களா? கன்ஃபார்ம் கிழிக்க மாட்டேன். இருந்தாலும் பேச்சுக்கு எடுப்பேங்க. மேலே ஏறுறேன். அவனுக்கு ஒரு சொடுக்கு பால் போட்டு முடிச்சு விட்டுருவான். சொடுக்கு பால் இங்கே தான் வரும் அப்படின்னாங்க.
வந்துட்டான். ராதக அதுக்குள்ளே வந்துட்டான்ப்பா. எந்த சைடு வரான் நம்ம தெரில. நல்ல சார் அந்த சைடு போயிட்டு. டேய் தம்பி, கிள்ளி கற்றுட்டு ஒரு பெரிய ப்ரோ பிளேயரு. ஏய் ஐயோ ஐயோ பிங்கு போச்சா? சூப்பர். அது ஏன்டா எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது? யாரை பிடிக்குது? அவனை தான் பிடிக்குது. இப்போ நான் கறி ஏய் என்ன மட்டும் ஏன்டா அடிக்கிறீங்கோ? என்னை பார்த்தா ஐச்சாவே மாதிரி இருக்குதா அவங்களுக்கு? பாய் வரான் பாய், அச்சிரு பாய். சரி போடா, நான் ரிப்பேர் பண்ணுறேன்டா போடா. அப்படின்னா நினைச்சேன். வந்த முதல் மேட்ச்சு அதை வெற்றிகரமாக தோற்றுடும். 11 நிமிஷம் ஆச்சு. வீடியோ போகிறதே தெரிய மாட்டேங்குது. கண்டென்ட்டும் பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் முக்கியம். கண்டென்ட் முக்கியமாக அமைச்சரே. வீடியோ கூடிய சீக்கிரம் புதுசாக கண்டென்ட்டோட வரேன். மைக்ரோஃபோன் கம்மியாக தான் வச்சுக்கிறேன். அதனால் கத்தி பேச வேண்டியதாகுது. கத்தி இல்லைன்னா கேட்காது. அப்புறம் எதுக்குடா மைக்ரோஃபோனை கம்மியாக வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாதுப்பா. என் வீடியோ நானே சும்மா போட்டு பார்த்தேனா இந்த மாதிரி என்ன ஆச்சு. அது ஒரு நாள், அந்த நாள் காலையில் நான் என்ன பண்ணேன், ஸ்கூல் லீவு வீடியோ போட்டு சரி நம்ம வீடியோவுக்கு நம்ம தான் பார்க்கலன்னா வேறு யார் பார்க்க போகிறான்ற ஒரு நல்ல எண்ணத்தில் போட்டு பார்த்தா திடீர்னு அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குமா. நான் பார்த்தா வீட்டில் ஃபேன் ஓடுற சவுண்டு. அப்படியே மைக்ரோஃபோன் அண்டரில் வச்சதுன்னா அழகாக ரெக்கார்ட் ஆகுது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நான் வைக்கவில்லை. என்னை பார்த்துட்டானோ? இங்கே ஒரு பீஸ் இருக்கா? தம்பி கொஞ்சம் உள்ளே வாங்க, அண்ணன் அடிக்கணும். டேய் அண்ணன் அடிக்கணும்னு தான் சொன்னேன். அண்ணனை அடிக்கணும்னு சொல்லலை. அடா நீ நாக்கா? அடா 2 பேரும் நாக்கிட்டீங்க. டேய் எப்படிரா ஆச்ச? டேய் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஐ கான்ட் பிலீவ் இட். எல்லாம் கருணாகரன் எனக்குன்னு பண்ணுற சதி மக்கள். சதி என் விதியை அவனுங்க சதியாக மாற்றி தலையிலே எழுதினுக்கிறானுங்க. இந்த நேரத்துக்கு நான் எவ்வளோ பெரிய கண்டென்ட்டாக இருக்கணும் தெரியுமா? கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கணும் தெரியுமா? ஏதோ அங்கே இது அவன் மினி ஊசி நம்மளை கை விட்டுருது. கை விடாத நல்லா தான் அடிக்குது, நம்மளுக்கு அதை வச்சு அடிக்க தெரில. ஐயோ அவசரப்பட்டு 2 குண்டை வச்சு பண்ணிட்டேன். டேய் நான் தான் காஞ்சனா சூறகாத்தை போல வராடா. என்னை சொடக்கு போட்ட நான் அடிப்பேன்டா. எல்லாம் அந்த ஆட்டோ பின்னாடி இருக்கிறானு தலைவா. ஐயோ நீ விடுப்பா சாமி, எனக்கு கொஞ்சம் வெளியே காமி. ஐயோ சரி வரமா பாய். ஏதாவது கன் இருக்கா பாய்? கன்னை தவிர எல்லாம் இருக்கே பாய். எப்படா நீங்கள் வந்த ஒரு செகண்டில் பயன்ட்டேன். நான் ஒரு செகண்டில் பேஸ் ஆயிடுச்சுங்க. திடீர்னு பாயறான் எங்கேருந்தோ. நான் கூட நம்ம முடிச்சிருவான்னு நினச்சேன். முன்னாடி இருந்து வந்து காப்பாற்றிட்டான். நல்ல வேலை காப்பாற்றணும். நன்றிப்பா தம்பி. நீ நல்லா இருப்படா. 100 வருஷம் நல்லா இருப்படா. நீ 100 ஆண்டு காலமாக நோய் நொடி இல்லாமல் வளர்க்கு.
அந்த கன் இன்னும் கொஞ்சம் இங்கே தாங்க. ஒன்றாவே அடிப்பானுங்க. நல்லா அடி வாங்கினான். மண்டேலேயே 4 தட்டு தட்டேன். உள்ளே ஓட்டான். பாய் இருங்க பாய், இட்ட காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். அடபாய் செது போய்க்கடா. ஏய் எப்படி அடிக்கிறீங்க? உன்னை காப்பாற்ற வந்து நான் செத்து போயிட்டேன். வெளியே போடா. இங்கே நாங்கள் 2 பேரும் மேலே இருக்கோம், மறந்துடாதீங்க. ஐயோ என்னதான் ஃபஸ்ட் அடிப்பான். கொஞ்சம் காப்பாற்றுங்க. யாராவது இருக்கிறீங்களோ? ரொம்ப அமைதியாகுது. யோ மேலே வாயா, நான் சாவ போகிறேன். அவன் செத்து போயிட்டாயா? சாவரோட விட சாவ. அடப்பாய் மதிக்கூடா என்ன. அது எப்படி நான் கேப்பில் தெரிஞ்சேன்? ரொம்ப மர்மமாக இருக்குது கைஸ். சைக்கிள் கேப் கச்சாலும் பூந்து போகிறவங்ககிட்ட சைக்கிள் கேப் பேசிட்டான். சைக்கிள் கேப் கச்சாலும் பூந்து போகிறவங்ககிட்ட கேப்பில் அடிச்சிட்டான். கேப்பில் அடிச்சா கூட பரவாயில்ல, கேப்பில் அடிச்சிட்டானே. இப்போ கேப்பு கீஞ்சிச்சு, அவன் தான் காசு தரணும். இந்த ஒன்று தான் இது வரைக்கும் கை விடலை. ஏன்னா இதோட ரேட் ஆஃப் ஃபயர் நல்லா இருக்குது. அதே மாதிரி அப்படி ரேட் ஆஃப் ஃபயர் தான் விடலை, டேமேஜ் அடிக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். டேய் 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 காப்பாத்துங்கடா. பாஞ்சி நம்ம அதுலேயே அடிச்சிட்டான். நான் இந்த ஒரே ஏற்றுறான் பாருங்க. டே பிளாஸ்ட் ஆகிட்டேன். நல்லா குண்டாந்துன்னு மேலேயே ஒரு ஏற்றுறாங்க சாவை. இது பேர் இது ஒரு பைத்தியம். இது கிட்ட M552 இருக்கிறதோட என்கிட்ட எது தத்து கச்சாது வச்சுருப்பேன். 7 ஊரே அழுவக்கூடாது. நீ கேங் லீடர். டேய் இப்போ அடிங்கடா. டேய் ஹலோ மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்னத்துறை அடிங்கடா. யார் வாங்க இது பிக் பாஸ் பார்த்தீங்க? கமெண்ட் சொல்லுங்கள். நம்மளும் தான் இருக்கணும். இதாக இருக்கும் 0 கிலோ. ஆனால் 550 டேமேஜ். யாராவது கொஞ்சம் வாங்கி தரீங்களா? யாராவது கொஞ்சம் வாங்கி தரீங்களா? யாராவது வாங்கி தரீங்களா? யாரும் ஒருத்தனை மதிக்க மாட்டேறீங்க. எவனாவது மதித்தா அட்லீஸ்ட் இதையாவது அப்கிரேட் பண்ணி கொடுங்களா. பண்ண முடியாதா? காலேஜ் ரிக்வெஸ்ட் பண்ணுறது இவனுங்க வேறு இந்த மாதிரி வச்சுக்கிறானுங்க. கர்நாகரா அப்டேட் இதை ஃபஸ்ட்டு மாற்றியா? பழைய ரிக்வெஸ்ட் கொடுத்த தேவை வாங்கி தரலன்னா புதுசு ரிக்வெஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாற்றியா? தாங்க முடியலை. டேய் என்னையே ஏன்டா டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க? ஒரு பீஸு பை போகிந்தி. இது ஒரு பீஸ் நாக்கு. அந்த நாக்கு ஏதோ ஒரு பேக்கை ரிவே பண்ணிருச்சு. நான் அந்த பேக்கை போய் போட்டு தரலான்னு போனால் அவன் என்ன போட்டுருவான். நான் அப்படியே ரிவர்ஸ் அடிக்கிறேன். ஓடு 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 என்று வளமை கொண்டு ஓடு. தொகுருடா தொகுரி தாவுடா தாவே. 4 பேரும் எப்படா நீங்கள் வந்த? அடா பாதி பையன் வரதான் வர. இந்த சைடாக வந்து தான் நான் போட்டு தட்டுருப்பேங்க. இந்த சைடாக ஒரு கொடி நட்டுற நீ தப்பா மாமனை ஏங்கிட்டே கொடி நட்டுறியாடா. எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் ஆஃப் இந்தியா தெரியுமா? நானே பாரு வெறியேறுதுரா வெறியேறுதே. ஒரு ப்ரோ பிளேயரை ஒரு தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை நீ தட்டி எழுப்பிட்டேன். என்னடா எழுப்பிட்டேன் கிளப்பிட்டேனே. எப்படி தான் போய் அடி தான் வாங்க போகிற அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியுது. உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸ் ரூட் சட்டை வழியே செட் பண்ணுறேங்க. இப்போ சும்மாவே ப்ரோ பிளேயர்னு சொன்னால் நம்ப மாட்டானுங்க. இல்லை நான் வேறு ரூட் சட்டை வெளியே செட் பண்ணிடுறேன். கன்ஃபார்மே பண்ணிருவானுங்க. டேய் தம்பிங்களா நான் ஒரு கிஞ்ச கூட எடுக்கலப்பா.
அண்ணனுக்கு ஒரு கில்லு தாங்கப்பா. உங்களை ஆறாரோ ஆறீராரோன்னு வளர்த்தனே, இப்படியா அண்ணன் அடிக்கிறது? தப்பு இல்லையாப்பா? அண்ணனுக்கு ஒரு கில்லு தாங்கப்பா தம்பிங்களா. ஏய் பிளாக் ஷீப், யூ பிளாக் ஷீப். நான் பேசினா நம்பிடுறீங்களா? எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமா நான்? இப்போ தான் ஆந்திராவெல்லாம் தாண்டி எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு வந்துக்கிறேன். ஐயோ என்னாச்சு? நீனா பயந்துருவோமாண்ணா? நீ அவ்வளோ பெரிய ஆளா? வெளியே போடா. ஐயோ கேராஸ்க்கு. ஏய் என்னடா எல்லோரும் நான் கேட்டீங்க? அடப்பாவீங்களா, போகிற வழியும் கேட் போட்டு வச்சிட்டிங்கடா. என்னடா வராம? டேய் வாவ், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? அவனை எழுத்து போட்டானா? இல்லை சொல்லவே இல்லை. நான் எழுத்து போட்டேனே, ஆனால் எழுத்து ஏறவே இல்லையே. என்ன காரணம்? ஐயோ சும்மா பஞ்சு பஞ்சு இது பண்ணுங்க. நான் அவரை ஊசி பேத்தி விட்டு வந்துட்டேனே. ஐயோ எந்த இடத்துல ஏமா அடிக்க போகிறான்னு தெரியல. எந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும்னு தெரியல. சும்மா இருக்கேடா உன் வாயை வச்சுன்னு. கொஞ்ச நாள் சும்மா தான் அவனுக்கு கொஞ்சோண்டு அடிச்சுட்டு அட்லீஸ்ட் போனால் போதுனாவது விட்டுருப்பானுங்களே. இப்போ வாயை குத்தி நீ ஏன் வாங்கிக்கிட்டீங்க? சூப்பர். சும்மாவே கை வராது கால் வராது. எனக்கு வராத நேரத்தில் தான் வா வான்னா எங்கேருந்து வராது. இங்கே பார்த்தியா ஒன்று ஓடி வருது. டேய் நீ தானே நீ எந்த தூக்கி போட்டு ஓட்டான் பார்த்தியா? இப்போ இது விட்டுடி. எவன் எங்கே இருக்கிறான்னு காமி. 10,000 எவன் எங்கே இருக்கிறான்னு காமிச்சு கொடு பார்ப்போம். இங்கே இருக்கிறாங்க. கீழே இருக்கானுங்களா மேலே இருக்கானுங்களா? அதுவே தெரில. யோ போவாதையா, போனால் அடிச்சிருவானுங்கயா. இங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்துட்டீங்க. ஏய் கொஞ்சம் இருடா. அடா படுபாவி பயலே, கொஞ்சம் இருடான்னு தானே சொன்னேன். இந்த நானே ஒன்று வச்சிருப்பேன்ல. இப்படி வந்து கவுத்து விட்டியடா. நானே ஈல் ஆகிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஈல் சப்போர்ட்னே வந்து அடிச்சிட்டாங்க. இப்படி தான் போய் அடிச்சிட்டோம். சூப்பர். இன்னும் ஒரே ஒரு மேட்ச் போட்டு இந்த மாதிரி வீடியோ முடிச்சுக்கலாம். காடி ரைட்டரா இது? ஆமாண்டே நம்மகிட்ட ஏதோ மினுக்குது. அதான் ஃப்ளாஷ் ஸ்குவாடு பந்தூர்னா 145 தின்னாதிது. சத்தியமாக ஐடியா இல்லை. மேக்ட் என்ன கச்சேரியும் கொடுக்கக்கூடாது முடிவு பண்ணுறானுங்களோ. கொடுத்தா எங்கள் ரீஜன் டாப் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. நம்ம பார்த்து ஊர் ஃபுல்லாக பயந்தா எப்படி? அதாவது ஒரு ப்ரோ பிளேயர்னால் அந்த நாட்டுக்கு மட்டும்தான் ப்ரோ பிளேயர். நான் வேர்ல்டு பூரா ப்ரோ பிளேயர். ஓகேங்களா? அதனால் கன்னாகாரனே பயன்ட்டான். பாருங்களேன், இது வரைக்கும் ஒரு மேக் 10 கூட தரல. ஐயோ ரொம்ப பேசினா அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனாப்பா நான் எதுவுமே சொல்லப்பா, நீங்கள் என்ன விட்டுருங்க. ஐயோ வரானே கிராதகன். ஐயோ இந்த சைடு வரானே. ஏய் என்ன டார்கெட் பண்ணி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியாடா? ஐயோ உள்ளே வரானே. உள்ளே வரல. அண்ணா விட்டுருண்ணா, 'அண்ணா' விட்டுருங்கண்ணா. 'அண்ணா'
மிச்சாட்டச்சம் தான் வரும். இதுக்கு நான் அப்படியே விட்டுருவேன். நான் சாவர வரைக்கும் சாகட்டும், இல்லைன்னா நான் சும்மா போகட்டும் அப்படின்ச்சு. கர்ணாகாரன் எனக்கு பண்ணுற சதி கைஸ், இது சதி பண்ணுறானு. நான் அச்சா மட்டும் டேமேஜே போவாது. நான் பேர் ஆமாம் அச்சா 86 8 நான் அச்சா அந்த 86 கூட உள்ளது 6 மட்டும் விழுவும் தனியாக. நான் ப்ரோ மினி ஊசி நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டு மினி ஊசியை தரேன். அந்த மினி ஊசி தான் என்னை இப்போ காப்பாற்ற கொண்டு நான் கனியுடன் தெரிவித்து கிடையாது. இந்த மினி ஊசி அப்படி தான் பேசும். இந்த ஹீரோ வர எல்லா கண்டென்ட்டும் நான் ஒன்று காப்பி அடிச்சிட்டேன். ஆனால் எப்படி இருந்தாலும் காப்பி ரைட் போட்டுருவாங்க. அந்த ஒரு காரணத்தினால் நான் காப்பி அடிக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக அடித்தாங்க காப்பியை அடிப்பேன் என்றதை தெரிவித்து கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? என்னதான் மேட்ருலாம் கிடையாது. காப்பி அடிக்கிறோமா இல்லையன்றதுலாம் நம்ம மேட்ரு கிடையாது. காப்பி அடித்தா அதை மற்றவங்க கண்ணில் மாட்டாத மாதிரி அடிச்சலாம். அதுதான் நீங்கள் மேட்ரு. குழந்தைங்க தான். சாவுடா சாவுடா, வாடா வாடா வாடா, செத்துப்படா. அடா 2 பேரும் நட்டுக்கிங்க. தம்பி நீ அவனை காப்பாற்றி, நான் அவனை போட்டு தள்ளிட்டு வரேன். நம்மளே சாத்துறான் பாஸ் அவன். இதோ ஒரு பைத்தியக்காரன் பக்கத்துலேயே இருக்கிறான். எங்கே இருக்கிறான் எப்பா? இங்கேயே இருந்தானா கும்பலாக ஒரு கிரனேட் போட்டால் முடிச்சிருவானுங்கப்பா. போங்கப்பா. இதோ மேலே ஒரு குரங்கு தாவி நிற்குது பேர். ஏய் என்ன மட்டும் எப்படிராச்ச? அவன் தான்டா முன்னாடி இருந்தான். அவனை தானே நீ அடிக்கணும். அதுவும் எனக்கு ஃபுல் ஹெல்த் இருந்ததுங்க. தானே நாயம். ஒரு அப்பா ஜீவனே அடிக்கிறீங்களா? போடாடே அடிக்கிறாடைகளே என்ன மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறாடைகளே. டேய் பாட்டு. ஐயோ அச்சிக்கிறாங்க. நம்மளோட ஒரு டேமேஜ் அதிகமாக வைக்கிறாங்க. சாரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். யாரையும் பாட்டுன்னு சொல்லக்கூடாது. பை மிஸ்டேக் ஆகிட்டு வருது. ஓகேங்களா? அதனால் மன்னிச்சு. ஏன்டா மன்னிச்சு கண்ணிச்சு பண்ணிச்சுமே பிகாச்சு. இங்கே எவன் இருக்கான்? அவன் ஏறுவான் அப்புறம். அட பாவி அட பாவி அட பாவி, எப்படா உனக்கு அந்த கேப்பு கிடச்சி? அவனுக்கு நான் எவ்வளோ டேமேஜ் கொடுத்தேன். அவனுக்கு டேமேஜே போல பார்த்தீங்களா? சூப்பர்ல. குதியா தாவியாயோ, மேலே போயாயோ, குளோல் போடியா, கீழே போடியான்னா என் தலைக்கு போட்டுனுக்கிற தலைவலி. மார்கழி மாதம் பிடிக்கும் சளி. வேறு நான் மூக்கில் எதுவும் மாட்டினுக்கிறது. ஃபேண்டம் சாப்பிட்ற மாதம் கரெக்டாக ஃபீஸ் டைனாமிக் டியோ எம்மா. அடியா அடியா அவ்வளோதான் போடியா. யோ ஏரியா யோ 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 கந்த 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 சாமி. அடியா உனக்கு ஒரு எழுத்து தான் சொன்னேன். ஒரு 151 வாங்கி நான் அசால்ட்டாக ஓடுறான். அடி போட்டே சாத்தே. இங்கே பாருங்க ஒரு பைத்தியம். அடா பாவி, இங்கே பாருங்க ஒரு பைத்தியம்னு சொன்னேன். மதிச்சானா என்ன மதிச்சானா 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 என்ன மதிக்கலையே. எப்படி பாட்டி அழுத்த வேண்டியது தான். இனிமேல் அழுத்தி புடிய புயா அடியே என்ற கட்சியில் சேர்ந்தால் தான் சாதிக்க முடியும் என்பதை நான் கனியுடன் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. படுகிறது படுகிறது. எதுக்கு பாட்டு பண்ணணும் தெரியுமா? நீங்கள் லைக் பண்ணுன்றதுக்காக. லைக்கு சப்ஸ்கிரைப் ரெண்டுமே முக்கியம். டேய் கேப்பில் எப்படி அடிக்கிறீங்க?
பா கொஞ்சம் விடவேண்டா. இந்த சைடு கேப்பில் வச்சிரும். ரொம்ப தான் போகிறீங்க. கேப்பில் எப்படா நச்சிங்கோ? நானும் பார்த்து நேக்கிறாங்க. நான் வேறு ரொம்ப தொண்டையாக கட்டிச்சப்பா. நானும் பார்த்து நேக்கிறாங்க. நான் வேறு ரொம்ப சரி பண்ணேங்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு. நானும் மனுஷன்தான். நானும் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவன் தான். அது நீ இப்போலாம் அடிக்கக்கூடாது. டார்கெட் பண்ணி அடிக்கிறானுங்கப்பா. எவனப்பா நான் கச்ச உனக்கு இல்லத்தியா கீழே எடுக்கிறது விட்டு எல்லாத்தையும் பண்ணுறியே. இது உனக்கு நியாயமாக இருக்கா? என்ன சிம்மரன் இதுதான்? ஐயோ எவன் யாரு? எங்கே இருக்கிறான்? இதோ இங்கே இருக்கிறான். டேய் வெளியே வாடா. டேய் ஆம்பளை இருந்தால் வெளியே வாடா. ஃப்ரீ ஃபயர் ப்ரோ பிளேயர் டாப்அப் பண்ணுற பிளேயராக இருந்தால் நீ வெளியே வாடா. வாடா வெளியே வா. நீ வெளியே வாடா. நீ வெளியே வந்து தான் பாரு. ஐயோ எழுத்துலப்பா இப்போ வராதப்பா. எவனை இப்போ வராதிங்கடா. எழுத்து இல்லைடா. என்கிட்ட எழுத்து இல்லைடா. இந்த உள்ள நான் அப்படிக்கா வரேன். அவர் நான் இன்னைக்கு தூக்கி ஐயா அடிச்சிட்டான். அடிக்க மாட்டான்னு நினச்சேன், அடிச்சிட்டான். ஒரே அடி தான் அடித்தான். நான் பல அடி அடிக்கிறேன். அவன் பல்லன்னு இருக்கான். அவன் ஒரே அடி தான் அடித்தான். நான் பழைய பாத்திரம் மாதிரி பட்டான்னு வஞ்சிக்கிறேன். சரி ஓகே கைஸ், இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களோட இந்த விடை பெறுவது உங்கள் டிஜிடி. மறக்காமல் அந்த லைக்கு சப்ஸ்கிரைபு ஷேரு அதெல்லாம் பண்ணி விடுன்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகே பாய் கைஸ். பாய்.